Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கலர் பேலட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் டெய்லி UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெப்சைட் அந்த பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா genius.app அப்படினு சொல்லிட்டு இந்த வெப்சைட் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய கலர் பேலட் நீங்க கிரியேட் பண்றதுக்காக இது யூஸ் ஆகும். கலர் பேலட் மட்டும் கிரியேட் பண்றது இல்லாம அந்த கலர் பேலட்டை வந்து நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லயும் உங்களால ஃபிட் பண்ணி பார்க்க முடியும். அதாவது நீங்க ஒரு வயர் ஃப்ரேம் போட போறீங்க. ஸோ அந்த வயர் ஃப்ரேம்ல எந்த கலர் நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அக்சசிபிலிட்டி வந்து உங்களுக்கு செக் பண்றதுக்கும் இதுல கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு அக்சசிபிலிட்டிக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கலர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு அதிலே கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா போய் பாருங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பர்பிள் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கலர்னு கொடுத்துருக்காங்க, ஐகான்னு கொடுத்துருக்காங்க, டவுன்லோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ கலர் கொடுத்தேன்னா ஸோ அது வந்து என்ன பண்ணணும், நான் கொடுத்த கலர்லேருந்து என்ன பண்ணுறது பாருங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ 800னா ஹை லெவல் ஆஃப் கான்ட்ராஸ்ட்டு, அதே மாதிரி 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரைட்னஸ் அதாவது அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே 10லேருந்து 800 வரைக்கும் அதுவாகவே நம்மளுடைய கலரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி பிரிச்சுட்டு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணோம் ஒரு மல்டிபிளான ஐகான்ஸுடைய ஒரு பேக்கேஜை அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண கலர் இதுதான். ஸோ இதனால் அது வந்து ரெக்டாங்கிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே சர்க்கிளாக இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிட் பண்ண போகிற ஐகான் வந்து எந்த மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாகவே அதுவாகவே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐகான்ஸ் மட்டும் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல ஐகான்ஸ் இல்லாமல் இப்போ மொபைல் ஆப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும் ஆட்டோ கலர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவாகவே மல்டிபிள் கலரை அதுவாகவே என்ன பண்ணியிருக்கு பாருங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ வேறு கலரில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கலர் வேணாம், எனக்கு வந்து இது வந்து ஒயிட் கலரில் லைட் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் லைட் கலரில் மாற்றிட்டோம். மற்றது எல்லாமே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற ஒயர் ஃப்ரேமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கேலண்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து சார்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சார்ட் பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லிஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இல்லிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தேவையான இல்லிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரியான கலரில் நீங்கள் வந்து பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்சசிபிலிட்டி அதாவது அக்சசிபிலிட்டி வந்து பாஸ் ஆகுற மாதிரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அக்சசிபிலிட்டி அப்படின்றது வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் அப்புறம் வந்து சும்மா வயசானவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ப்ராடக்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஸோ கலர் எல்லாமே நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த கலர் எல்லாமே பாஸ் ஆனால் தான் என்ன பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கும் அதாவது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு இருக்குது எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கும் அது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம அப்ளிகேஷனையும் மற்ற ப்ராடக்ட்டையும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்லேயும் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் சூட்டபுளாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி கலர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஒரு காம்பனண்ட்லேயே ஒரு எலிமெண்ட்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கலரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இந்த கலர் பேலட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ வந்து வேறு எதுனா உங்களுக்கு கலர் இதிலே வந்து நான் வேறு ஒரு கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் நீங்கள் வேறு ஒரு கலரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா கலரும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கலர்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குரூப்பில்
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கலரையும் யூஸ் பண்ணி இப்போ உங்ககிட்ட ஒரு மல்டிபிளான ஒரு பிரைமரி கலர் அப்புறம் செகண்டரி கலர் இருக்குது. ஸோ 2 கலரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே ஜென்ரேட் பண்ணணும், எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலரை ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.